காதலின் பெயரால் இந்த விபச்சாரம் உள்ளே வரும். எப்படி உள்ளே வரும் என்று சொன்னால், ஒரு பெண்ணை உங்களை பார்க்க வைப்பான். முதலில் ஒரு அடிப்படையை தெரிந்து கொள்ளுங்கள். பல இளைஞர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் அல் குர்ஆனில் பதிவு செய்கிறான், அனாக் என்ற ஒரு பெண்மணி மக்கால இருந்தாள். அனாக் அப்படின்னு ஒரு பெண்மணி இருந்தாள் மக்கால. அந்த பெண் ஒரு நபித்தோழர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் இறை மறுப்பாளராக மக்காவில் இருந்த காலத்தில் அந்த பெண்ணோடு உறவு கொண்டார். அந்த பெண்ணை அவர் எப்படி கூப்பிடுவார் என்று சொன்னால், சதீகி, என் பாசத்திற்குரிய காதலியே என்றுதான் அவர் கூப்பிடுவார். ஹபீபத்தி, அப்படிதான் அவர் கூப்பிடுவார். ரெண்டு பேரும் ரொம்ப காதலிகள். ரெண்டு பேரும் ரொம்ப முறை தனிமையில இருந்திருக்கிறார்கள். ரெண்டு பேரும் அளவுக்கு அதிகமாக காதலித்தும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த அனாக் என்ற பெண்மணி ஒரு விபச்சாரி. அரபியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், நீ யாரை அதிகம் நேசிக்க ஆரம்பித்து விட்டாயோ உன் கண்கள் குருடாகிவிடும், உன் காதுகள் செவிடாகிவிடும். இது உண்மையில் யதார்த்தம். ஒரு பொருளின் மீது எனக்கு அன்பு வந்து விட்டால் என் கண்ணு முதல்ல குருடாகிரும், என் காது முதல்ல செவிடாகிரும். அவங்கள பத்தி என்ன சொல்லப்பட்டாலும் என் கண்ணுக்கு தெரியாது, அவங்கள பத்தி என்ன சொல்லப்பட்டாலும் என் காதுக்கு கேட்காது. நான் என்ன நினைச்சிருக்கிறேனோ, என் காதலி, என் காதலன், என் ஹீரோ, என்னுடைய தலைவன், இப்படித்தான் கண்ணுக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். இது அரபியினுடைய பழமொழி. அதற்கு பிறகு இவனுக்கு தெளிவுபடுத்தி இவன் விவரம் தெரிந்ததற்கு பிறகு அதற்கு பிறகும் இவனுக்கு கண்ணும் தெரியாது, காதும் தெரியாது. காரணம், ஒருவனை அதிகம் வெறுக்க ஆரம்பித்து விட்டாலும் உனது கண் குருடாகிவிடும், உனது காது செவிடாகிவிடும். நேசமும் கண்ணை குருடாக்கும், கோபமும் கண்ணை குருடாக்கும் என்பதாக அரபியிலே ஒரு பழமொழி கூறுவார்கள். இந்த அனாக் ஒரு விபச்சாரி. ஆனாலும் இந்த அனாக்கின் மீது ஒரு காதல் அந்த நபித்தோழருக்கு. ரெண்டு பேரும் காதலித்தார்கள், ரெண்டு பேரும் வாழ்க்கை நடத்தினார்கள், ரெண்டு பேரும் நினைக்கும் பொழுதெல்லாம் சயனிப்பார்கள். இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த நபித்தோழருக்கு ஹிதாயத்தை கொடுத்து விட்டார். அவர் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்து விட்டார். மதீனாவில் வந்ததற்கு பிறகு ஒரு நாள் அல்லாஹுவின் தூதர் நபித்தோழரான இந்த நபித்தோழரை அழைக்கிறார்கள். காஃபிர்கள் நமது முஸ்லிம் சகோதரர்களை கைது செய்து வைத்திருக்கிறார்கள் மக்காவிலே, அவர்களை நீ அழைத்து வர வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் அந்த நபித்தோழரிடத்தில் பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். அந்த நபித்தோழர், என் பாசத்திற்குரிய இளைஞர்களே, கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும். விபச்சாரம் வரக்கூடிய வழிமுறை, விபச்சாரம் பிறக்கக்கூடிய இரண்டாவது இடம். அப்ப அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கட்டளையை பேணியவராக அவர் என்ன செய்கிறார், மக்காவிற்கு நடந்தே பயணம் செய்கிறார். அந்த நபித்தோழரினுடைய காலை, அதாவது காஃபிர்கள் முஸ்லிம் என்ற நபித்தோழரை சிறைப்பிடித்து அவர் காலை உடைத்திருக்கிறார்கள். இப்பொழுது இரவு ஆனதற்கு பிறகு அந்த நபித்தோழர் செவரையேறி குதிக்கிறார். அந்த நபித்தோழரை தனது தோளுக்கு மேலே போட்டவராக இப்பொழுது அந்த நபித்தோழர் வெளியே வரும் பொழுது